வணக்கம் அன்பானவர்களே. தியானம் பண்ணுறது என்ன முக்கியத்துவம் அப்படின்னா, தியானத்தில் நம்ம முதலாவது விழிப்புணர்வு தான் தியானம். அந்த விழிப்புணர்வை கொண்டு வரணுன்னா முதல்ல நம்மளை நாமளே பார்த்துட்டு, நம்ம மனம் வேறு, நம்ம உடல் வேறு, நம்ம உணர்வுகள் வேறு. இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா சின்ன விளக்கம் கொடுக்கும் பாருங்கள். நீங்கள் சாப்பாடு என்ன வேணாலும் சாப்பிட்றீங்க, உங்கள் சரீரத்துக்கு சாப்பிட்றீங்க. உங்கள் சரீரம் அதை சக்தியாக எனர்ஜியாக எடுத்து மலத்தை தனியாக பிரிக்குது, யூரினை தனியாக பிரிக்குது, எல்லாமே ரத்தத்துக்கு எல்லாத்துக்கும் அனுப்புது. எல்லாமே தன்னிச்சையாக எல்லாமே நடக்குது. இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியணுன்னா, சரீரம் வேறு தன்னால் செயல்படுது. அதை நம்ம அதுக்குள்ளே இருந்து நம்ம இயக்குதோம். இப்போ கண் பார்க்கு அப்படின்னா, கண்ணு தான் பார்க்கா, இல்லை கண்ணுக்குள்ளே இருந்து யார் பார்க்கா, கண் வழியாக யார் பார்க்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா புரியும். காது தான் கேட்குது. காது ஒரு கருவி. அந்த கருவி மூலம் யார் பார்க்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ நாக்கு சுவையை அறியுது. இந்த நாக்கு மூலமாக சுவையை புரிந்து கொள்வது யார்? நாக்கு தான் சுவையை அறியுது. ஆனால் நாக்கு மூலமாக சுவையை அறிவது யார்? பின்னால் இருந்து அறிவது யார்? இதை கொஞ்சம் நல்லா சிந்தித்து பார்த்திங்கன்னா, சரீரம் தன்னால் தான் இயங்குது. அதை நம்ம அதுக்குள்ளே இருந்து நம்ம இயக்குதோம். இப்போ ஒரு தவறான முடிவுலாம் சிலர் ரொம்ப டிப்ரெஷன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள இதில் தவறான முடிவு எடுத்து தன்னைத்தானே அழிச்சுக்கிடணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கிடணும்னு நினைக்காங்க. ஆனால் சரீரம் அதுக்கு உடந்தே கிடையாது. சரீரத்தை தான் நம்ம அழிக்கணும்னு நினைக்கும். அதுக்கு பின்னால் இருந்து சொல்கிறது மனம், நீ செத்துரு, உயிர் வாழ லாய்க்கலன்ட்டு. ஆனால் சரீரம் ஒரு குற்றம் இல்லாத ஒரு பரிசுத்தமான, அது நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டும்தான் செய்யும். அது எதிர்ப்பு தெரிவித்து, உனக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீ அவனை அடின்னு வாங்கிட்டு கையடிச்சு, இல்லை நான் அடிக்க முடியாது, நீ உன் வேலையை பாருன்னு சரீரம் உனக்கு எதிர்ப்பு கொடுக்கவே கிடையாது. உனக்கு ஒரு சரீரத்துக்குள்ளே ஒரு வீட்டில் வாழ்கிற மாதிரி இந்த சரீரத்துக்குள்ளே நீ வாழுத, அந்த சரீரத்தை நீ பயன்படுத்திக்கிட்ட. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கிடணும். அதனால் சரீரம் வேறு, நம்ம வேறுங்கிறது தெளிவாக தெரியுதுல்ல இதிலேருந்து. அது அப்புறம் மனம், எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. எண்ணங்கள் தன்னிச்சையாக ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ எண்ணங்கள் கவிக்கும் போது நீ அதை செய்யணும், இதை செய்யணும், அதை நீ எல்லாத்தையும் செய்கிறதுக்கு அறிவுரை வழங்கிக்கிட்டே இருக்குது மனம். ஆனால் மனதை கூர்ந்து கவனித்தா மனம் தன்னாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ நீ மனமும் இல்லை. உங்கள் எண்ணங்களை நீங்கள் கவனிக்க முடியும்னா நீங்கள் எப்படி எண்ணங்கள் ஆக முடியும்? எண்ணங்கள் தனியாக தானே இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போங்கிறது மனம் வேறு. உணர்வுகள், நீங்கள் ஒரு கோப உணர்வில் இருக்கீங்க, இல்லைன்னா பொறாமை உணர்வில் இருக்கீங்க, இல்லை காம உணர்வில் இருக்கீங்க, இல்லை ஒரு ரொம்ப சந்தோஷமான உணர்வுகள், இல்லை துக்கமான உணர்வில் இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த உணர்வுகளும் நீங்கள் தெரியுது. நான் துக்கமாக இருக்கேன், இல்லைன்னா கோபமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. அப்போ அது நம்ம வேறு உணர்வுகளை நம்ம கவனிக்க முடியும்னா, உணர்வு நீ நம்மளாக எப்படி இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இப்போது நம்ம எல்லாம் எப்படி வாழ்கிறோன்னா, இப்போ காலையிலேயே ஒரு பிக்னிக் கிளம்பி போகுதுன்னு வச்சுடுங்க. குழந்தைகள் எல்லாம் கிளம்பி போகுது. ஒரு பீச்சில் மணல் வீடு கட்டுறாங்க. சின்ன குழந்தைகள், நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, இல்லை சின்ன குழந்தைகள் விளையாடுறத கூட கவனிச்சிருப்பீங்க. மணல் வீடு ரொம்ப அழகாக கட்டி பீச்சில் விளையாடுதுவேன். அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பார்க்கு ரொம்ப தோட்டம்லாம் செஞ்சு அதில் இதெல்லாம் வச்சு ரொம்ப அருமையாக ஒரு மணல் வீடு கட்டுறாங்க. எல்லோரும் தனித்தனி இடமா ஒரு பவுண்ட்ரி போட்டுக்கிட்டாங்க. இது எனக்குள்ளது, நீ வந்துடாத, நான் உனக்குள்ளது, இது வந்துடாத அப்படின்ட்டு ஒரு மணல் வீடு எல்லா குழந்தைங்களும் கட்டுது. அப்போ அதுக்கு பிறகு இந்த ஏரியாவுக்குள்ளே நீ வராத அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கண்டிஷன் போட்டு ஒரு மணல் வீடு நல்லா கட்டிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பிறகு ஒருத்தனுக்குள்ளே தான் சாடி போய் இடித்து தள்ளிடுறான். இடித்து தள்ளின உடனே அவன் 2 பேரை சேர்த்துட்டு அவனை போட்டு அடிக்கான். என் வீட்டை இவன் கேட்காமலே இடிச்சிட்டான், இவன் எனக்கு சொந்தமானதை இடித்து தள்ளிட்டான் அப்படின்ட்டு சொன்ன உடனே சண்டை போடுறாங்க. இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது
சாயங்காலம் ஆனோடனே இல்லை அம்மா தேடுவாங்க, நம்ம நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு, சரி இனிமேல் நேரம் ஆகிட்டு நம்ம கிளம்புவோம்னு கிளம்புறாங்க. நம்ம வருஷ வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் இப்படி தான் பண்ணுதோம். எனக்கு சொந்தமானதுன்னுட்டு எல்லாத்தையும் கட்டுதோம், எல்லாத்தையும் செய்கிறோம், ஒருத்தருக்கு ஒரு அடிக்கும், சண்டை போடுறோம், சொந்தமானதை இதுன்னுட்டு எனக்குள்ளதை அபகரிச்சிட்டான்ட்டு இவ்வளவு காலமெல்லாம் சண்டை போடுறோம். பிறகு மரணத்துக்கான டைம் வருது. மரணம் வந்து உங்களை கூப்பிடும்போது வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, போய் தானே ஆகணும். ஆனால் இவ்வளோ நாள் எதுக்கு இவ்வளோ சண்டை போட்டோம், இவ்வளோ இதை நமக்கு சொந்தமாக்கிடறதுக்கு இவ்வளோ போராட்டம் போடணுமே ஏன்னு உங்களை நீங்களே கேட்டு பார்த்தா உங்களுக்கே புரிய வரும். நம்ம இயற்கைக்கு விதிக்கு அப்பாற்பட்டு செயல்படுதுன்ட்டு. இயற்கையில் விதி மட்டும்தான். இப்போ புத்தருடைய போதனையில் அடிக்கடி விதி தான் இயங்குது அப்படிம்பாங்க. அதை எப்படின்னா தலையெழுத்துன்னு நினச்சிக்கிடக்கூடாது. விதின்னா என்னை அப்படி தான் ஆண்டவன் செயல்பாட்டுக்கு படைச்சிருக்காரு அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது. விதின்னா இப்போ ஒரு சாலை விதிகள் இருக்குது. வண்டி ஓட்டது இடதுபுறமாக தான் போகணும், நீ இப்படி தான் திரும்பணும், இந்த இடத்துல ஹார்ன் அடிக்கணும் அப்படின்னு ஒரு சாலை விதிகளை மதிக்கணும். சிக்னலை மதிக்கணும், ரெட்னா நிற்கணும், க்ரீன்னா போகணுன்ற மாதிரி அந்த ஒரு சாலை விதிகள். அதே மாதிரி மனுஷனுக்கும் ஒரு விதி இருக்குது. இப்போ மேலேருந்து மாடியிலேருந்து கீழே குளித்தா கால் உடஞ்சிரும், அதுக்கு மேலே இருந்தால் உயிர் போயிடும். விஷத்தை குடித்தா செத்து போவோம், தீயில் கையை விட்டால் கை எரிஞ்சிடும். அது விதி தான். அதை எப்படி மாற்ற முடியும்? அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விதியின்படி தான் உலகமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. பூமியே விதியின்படி தான் சுற்றுது. இப்போ நிறைய பேர் இப்போ கடவுளை பிடிக்கும், எனக்கு கடவுள் வந்து பிடிக்கும், இறைவனை பிடிக்கும். ஆனால் படைத்த உலகத்தை பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாங்க. பிரம்மச்சரியம் இருந்தால் தான் கடவுளை அடைய முடியும், இல்லைன்னா கடவுளை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு நினைக்காங்க. இது எப்படி உண்மையாக முடியும்? இப்போ பிரம்மச்சரியம் இருக்காங்க, இப்போ ஒரு மதத்தில் போதகராக இருக்காங்க. இப்போ இந்த ஆர்சி போதெல்லாம் நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுக்கக்கூடாது, பிரம்மச்சரியமாக இருந்தால் தான் கடவுளை நீங்கள் தரிசிக்க முடியும் அப்படின்ட்டு போதனை பண்ணி அவங்க வந்து ஃபாதராகவோ நன்னாவோ இருக்கிறவங்க வந்து கல்யாணம் முடிச்சுக்கிடக்கூடாது. சரி, மனுஷன் படைத்தா இப்போ நம்ம பசிக்கு உணவு அறந்துடும், உணவு சாப்பிட்றோம், உணவை உட்கொள்கிறோம். அதே மாதிரி சரீர பசிக்கு அவன் என்ன செய்வான் அப்படிங்கும்போது தான் தவறான வழிகள் போக அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் முதல்ல கடவுளை பிடிக்குங்கயோ, அப்புறம் கடவுளை தப்பாக்க முடியுங்க. அந்த உணர்வுகளெல்லாம் படைத்த இறைவனை நீங்கள் தப்பாக்கிடுதீங்க. இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கடவுளை பிடிக்கும், ஆனால் கடவுள் படைத்த உலகம் தானே, எல்லா உணர்வுகளையும் படைச்சிருக்காருல கடவுள். அப்போ சரீரத்துக்கு தேவையானதை நீ வெளிப்படைஞ்சி அதிலேருந்து விலகினாலே ஒழிய நீ அதை கட்டுப்படுத்த முடியாது. யாராலையும் மனசையும் கட்டுப்படுத்த முடியாது, மனசையே புரிந்து கொண்டு மனசிலிருந்து விலக தான் முடியும். அதே மாதிரி உணர்வுகளிலிருந்து உணர்வை புரிஞ்சால் உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு போயிடும். மனம் எண்ணங்களை கவனிக்க எண்ணங்களும் ஒன்றையும் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து உன்னுடைய இதுலேயே இருக்கும். நீ சொன்னதை செய்கிற மாதிரி மனம் வந்துடும். இதை நமக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மனசு தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறது தெரியாமல் கடவுளையே படைத்தது நம்ம இப்போ பிரம்மச்சரியம் இருக்கணும், அப்போ தான் அடைய முடியும், இல்லை எமயமலை குகையில் போய் உள்ளே உட்காந்து தியானம் பண்ணணும், அப்போ தான் கடவுளை அடைய முடியும்னு ஒரு தப்பான கணக்கு போடுறோம். எந்த இடத்துல இருந்தாலும் தியானம் பண்ணலாம். நம்ம விழிப்படையணுன்னா ஒவ்வொரு செயல்லையும் விழிப்பாக இருந்தால் விழிப்படையலாம். விழிப்பு நிலை அடைந்திங்கன்னா உங்களை விட்டு எல்லா உணர்வுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும், எண்ணங்களும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். அப்போவும் இப்படி விட்ட நிலைமையில் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய வெற்றியோ தோல்வியோ உங்களை வந்து பாதிக்காது. மரணமோ வாழ்வோ உங்களை வந்து பாதிக்காது. நீங்கள் எப்போவும் இருக்கிறீங்க, இருந்துக்கிட்டே இருப்போம். எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லை, எங்கே ஓட போகிறோம், இங்கேயே தான் இருக்கணும். இதெல்லாம் புரியணுன்னா உங்கள் விழிப்புணர்வை வளர்த்துக்கிடுங்க, விழித்துருங்க. இதைத்தான் ஓசோ வந்து ஜாகோ ஹிந்தியில் வந்து ஜாகோன்னு சொல்கிறாரு. ஜாகோன்னா விழித்தெழு அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சுகமாக ரொம்ப அமைதியான வாழ்க்கை தான் வாழ முடியும். இதில் பொறாமையோ இல்லை கோபப்பட்டு இன்னொருதை கெடுக்கிறதோ அழிக்கிறதோ உங்களுக்கு எல்லாம் விட்டு விளைகிறோம். அது பிறகு தெரியும், தியானத்தின் அருமை உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம்.